ஹாய் செலகுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கண்டென்ட் வீடியோ. அதுவும் லாஸ்ட்டாக GBU குட் பேட் அக்லி டீசர் நல்லாவே வரவேற்பு கிடைச்சது. அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி சாரோட 25th மூவியான சக்தி திருமகன் மூவி தான் இப்போது டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதோட டீசர் ரியாக்ஷன் வீடியோ தான் இப்போ நமக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ ஓகே, ஒன்ஸ் அகேன் மறக்காமல் எல்லோரும் வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்கு போயிடலாமா? வழிகாட்ட வந்த சாமி விதையாகி முளைச்சிருக்கு. பொறுமை ஒரு நாள் புலியாகும், பொய்யும் புரட்டும் பலியாகும். வரலாற்றிலே இந்த மாதிரி சம்பவம் ஒருத்தன் பண்ணதில்லைங்க. இட்ஸ் கோனா பி தி பிக்கஸ்ட் ஸ்கேம் ஆஃப் தி நேஷன். எழுதி வச்சோம். செக்ரட்டரியேட்ல ஒருத்தரும் மண்டையை பிச்சுட்டு அலைகிறாங்க. இதுவரை கிடைச்ச தகவல் படி 6236 கோடியே 24 லட்சம் ரூபாய். Not a small time UG group. மக்களோட மக்களா penetrate ஆகி we think it has roots since 1960s. ஒரு சின்ன பையன் 15 வருஷம் உள்ளேயே இருந்து ஆட்டி வச்சிருக்கான். முழுக்க இருட்டிலே வேலை பார்த்துருக்கான். பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னா கேம்ல இறங்கி இருக்கணும். பாப்புலாரிட்டி இமேஜ் தான் முக்கியம்னா அதுக்கு போஸ்டர் அடிச்சிருக்கணும். இஃப் யூர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் ஸ்ட்ரீட்ஸ்ல போயிட்டு டவுன் சொல்லலாம். 3 மில்லியன் யார் நீ? வேற என்ன பூந்தேக்கு ஐஜி டிரான்ஸ்ஃபரையும் பிடிச்சிருக்கேன். பதிய வச்சுட்டீங்க தம்பி. அதை சேஃபா இறங்கி வேலை பார்த்ததே நம்ம கிட்டு தான். தம்பி தான் ஒரு ஹவுசிங் ஒரு வீடு ஒன்று அலாட் பண்ணி கொடுத்துச்சுங்க. சொன்னேன் சார், கிட்டுன்னு ஒரு ஆளை பத்தி அவர் கேள்விப்பட்டதே கிடையாது. கெட்டிக்கார பையன்டா. என்னையா நடக்குது? என்ன நடக்குது? அவன் பேரு கிட்டு. கைகளிலே சவுக்கு முட்டு கனகமணி சலகையுண்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி செக்ரட்டரியேட்ல டீ சிகரெட் வித்துச்சு. எம்எல்ஏ ஹாஸ்டல்ல கிளீனர் பையன் 197 கோடியா? இது வெறும் ஆரம்பம் தான் மாறதுக்கு. சார் சிரிக்கிறான் சார். ஓகே, இப்போ எப்படி தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது? இப்போ டீசரை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? பொலிட்டிக்கல் வேற ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, அதுவும் நல்லா இருக்கு. பிஜிஎம் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எஃபெக்ட் அவர் நடக்கிற ஒரு ஸ்டைலே தனிதான் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா இந்த படம் 25th மூவி சொன்னேன்ல, அதுதான் இதோட ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் விஜய் ஆண்டனியோட 25th மூவி நேமே வந்து நல்லா சக்தி திருமகன். ஆக்சுவலி இந்த நேமுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த 25th இவரோட மூவிக்கு வந்து ஆக்சுவலி பராசக்தின்ற நேம் தான் கொடுக்கறதா பிளான் இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா தெலுங்குல, தமிழ்ல வந்து சக்தி திருமகன் தான். தெலுங்கு ரைட்ஸ்ல நினைக்கிறேன். அதுல தெலுங்குக்கு வந்து பராசக்தி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஏதோ பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை கூட நான் இவருக்கு பேசி தான் பார்த்தேன், ஜெயார் பாலு பேசுறதுதான் கேட்டுட்டு சொன்னேன். அவங்க சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில, அதில் தான் வந்துச்சு. ஸோ அதில் பார்க்கும்போது சக்தி வந்து அந்த நேம் கான்ட்ரவர்சி இருந்துச்சு. பராசக்தி கூட கடைசியில் இப்போ சிவகார்த்திகேயன் பண்ணுறது அது நம்ம பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் லுக்கு. அதோட இல்லாமல் இது படம் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டர் குட் ஃபீல் இன்னும் நல்லாவே இருக்குது. என்னன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் மூவி தான், பொலிட்டிக்கல் ட்ராமா தான் இருக்கும். ப்ளஸ் ஆக்ஷனும் இருக்குது, ஃபேமிலியும் இருக்குது, எல்லாமே மிக்சடாக தான் இருக்குது. மிக்சடு தான் இதில். எனக்கு தெரிஞ்சு ஃபன் ஃபேக்டர் நிறைய இருக்குமான்னு தெரியல. ஃபன் மூவிஸாக இருக்கும்போது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கோடியில் ஒருவன் படம் பார்த்துருக்கேன், ஞாபகம் இல்லை எனக்கு, பார்த்துருக்கேன்னு தெரியல. கோடியில் ஒருவனும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு படித்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சி சென்னைக்கு ஒருத்தர் கடைசியில் அது ஆக முடியாது தெரிஞ்சோடனே அதுக்கு மேலே என்ன ஆகலான்னு சொல்லும்போது கவுன்சிலர் ஆகி கஷ்டப்பட்டு கவுன்சிலர் ஆவார். கவுன்சிலரோட நின்னா செட்டாக பத்தாதுன்னு சொல்லிட்டு அதில் அடிக்கிறத பார்த்து கவுன்சிலர் ஆகக்கூடாது எம்எல்ஏவும் கடைசியில் சிஎம் ஆகிடுவார். அதோடு அதை முடிச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுவும் அதே வைப்பை தான் கொடுக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கும் அதே மாதிரி தோணுதா இல்லை வேறு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
அட் த சேம் டைம் இது கோடியில் ஒரு பார்ட் 2 சூப்பராக இருக்கும். வெயிட்டிங்கு அது வந்து நல்லாயிருக்கும். அது கிட்டத்தட்ட இதுவும் நல்ல வைப், அதே மாதிரி வைப் தான் கொடுக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவலில் இருக்குது. அட் த சேம் டைம் இதில் இன்னொரு பெஸ்ட்டு என்னென்னா ஹீரோயின் சென்ட்ரிக்காக இருக்குமான்றது தெரியல. ஹீரோ சென்ட்ரிக்காக தான் மூவி ஃபுல் ரன் ஆக போகுது. பார்ப்போம். இப்போ டீசரை வச்சு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சொல்லிட முடியாது. ஸோ ட்ரைலர் வந்தால் இன்னும் பெட்டராக நிறைய நமக்கு புரிதல் வரும். நிறைய இருக்குது. பார்ப்போம். போக போக அடுத்தது என்ன இருக்குன்றதை சொல்லி புரிஞ்சுட்டு பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். ஓகே ஓகே செல்லக்குட்டீஸ், இது போல டீசர் வீடியோ நீங்கள் அகைன் அண்ட் அகைன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு யாருக்கெல்லாம் விஜய் ஆண்டனி சார் ரொம்ப பிடிக்குமோ, அவருடைய மூவிலாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், பாய்.